மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. என்னை பெரிதும் பாதித்த புத்தகங்களை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு பயன்படுகிறது, பயன்பட்டது, பயன்படும், மற்றவர்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இப்போதைக்கு ஒரு 8 புத்தகங்கள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சூஃபியிசம் என்றால் என்ன, லிங்க்ஸ் அப்படின்ற ஒருவர் எழுதிய புத்தகம். இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சூஃபியிசம் என்றால் என்ன, சூஃபி தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தை பற்றிய ஒரு எளிய ஒரு அறிமுகம் இந்த புத்தகத்தில் கிடைக்கும். அது எந்த மாதிரியான தியான முறைகளை சொல்லுது, அது இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குது அப்படிங்கிற அத்தனை பற்றியுமே, இந்த இப்போ இயற்கையை பற்றி, அந்த இறை தத்துவத்தை பற்றி, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றியும் ஒரு அறிமுகமாக இந்த புத்தகம் எனக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுத்த புத்தகம். கவிதை தொகுப்பான ஆளிலையும் நெற்கதிரும், சச்சிதானந்தன் கேரளத்தில் ஒரு சிறந்த கவிஞன். ஆமாம், அவருடைய ஆளிலையும் நெற்கதிரும். இதுவுமே அதே மாதிரி தமிழில் வந்து சிற்பி ஐயா வந்து இதை மொழிபெயர்த்திருக்காரு. இதுவுமே எனக்கு அப்படியே தித்திப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் மனம் ரொம்ப சோர்வாக இருக்கும் போது இந்த ஆளிலையும் நெற்கதிரும் எடுத்து வாசிக்கும் போது அப்படியே தித்திப்பாயிடும் எனக்கு. ஆமாம், கவிதையை பற்றி நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறத விட இந்த கவிதைகள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நான் அடைந்த அதே தித்திப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆளிலையும் நெற்கதிரும் வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதன் பிறகு மனதில் இருக்கும் சாதி, இதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை ஏற்படுத்திய புத்தகம். இது பி டக்ளஸ் அப்படின்ற ஒரு எழுதின புத்தகம். அந்த சாதியினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சியை பற்றி ரொம்ப தெளிவாக சாதி அப்படி ஒரு உயிரினம் மாதிரி மெல்ல 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 நம் சமூகத்தில் வளர்ந்து நின்றது அப்படிங்கிறத வந்து விழாவாரியாக புரியக்கூடிய ஒரு மொழியில் அழகாக பின்னப்பட்டது ஒன்று. இதுவும் மொழிபெயர்ப்பில் கிடைக்குது. ஆமாம். அதன் பிறகு என்றைக்குமே எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தாய்மானவர். தாய்மானவருடைய பாடல்கள் தான் என்னுடைய குறைகளை கண்டுபிடிக்க உதவியவர். அவருடைய பாடல்கள் தான் உதவியது. சும்மா இரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எனக்கு ரொம்ப எளிய வழியில் சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான். சும்மா இருந்து இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி பாடல்கள் வாயிலாக ஒரு மெய்யில் நின்று ரொம்ப தெளிவாக விளக்கிய பேராசான், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய ஆசிரியர், தாய்மானவர். அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு உதவுவார். எனக்கு உதவிக்கிட்டு இருக்கார். அது ஒன்று. அப்புறம் வந்து இந்திய தத்துவம், த அவுட்லைன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி, ஹிரியண்ணான்ற ஒரு எழுதின புத்தகம். இதுவுமே எனக்கு நம்ம இந்திய தத்துவங்களை பற்றின அறிமுக தெளிவை, விழிப்பை ஏற்படுத்திய புத்தகம். இது 2 வால்யூம் இருக்குது. எதுவுமே வாசிக்கும் போது நம்ம இந்திய தத்துவத்தை பற்றின ஒரு அழகான கோடுகளை, ஒரு வழி அந்த புத்தகங்கள் 2மே காட்டும். அப்புறம் அதே மாதிரி மேலை தத்துவத்தை பற்றின ஒரு அறிமுகம். எப்படி இந்திய தத்துவம் அவுட்லைன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி இருக்கோ, அதே மாதிரி இது மேலை தத்துவத்தை பற்றின கைட் நூல், ஒரு இன்ட்ரொடக்ஷன் புக்கு. அது எசென்ஷியலான சில விஷயங்கள் இதில் இருக்கும். இதுவும் நம்ம வாசிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். பிறகு தேன் கமல் பூ உலகு, இது தமிழினி வெளியீடாக வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த புத்தகம் தான். அமலன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு நுட்பமான ஒரு மெய்யியல் ஆசிரியர், நுட்பமான ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர். அவர் நிறைய பரிமாணங்களை கொண்டவர். எனக்கு ஒரு ஆசிரியர்கள் இவரும் ஒருத்தர். வாழும் காலங்களில் என் முன்னாடி நான் பிரமிக்கக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் இருக்கார். அவருடைய இந்த தேன் கமல் பூ உலகு, ஒரு தேனியினுடைய, ஒரு ஆண் தேனியினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு ஃபிக்ஷனாக அந்த மெய்யியல் ஜேர்னியை பற்றி ரொம்ப ரொம்ப நுட்பமாக இந்த நூல் சொல்லுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோ அல்லது ஒரு பிலாசபியோ படிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஃபிக்ஷனாக, ஒரு நல்ல புனைவாக இந்த நூல் ஏற்றப்பட்டிருக்கு. இதையும் நம்ம அத்தனை பேர் வாசிக்கணும். குறிப்பாக அமலன் ஸ்டான்லியோட பிற புத்தகங்களையும் நம்ம வாசிக்கணும். அவருடைய ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அது ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு சிறு நூல் தான். இருந்தாலுமே அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த தெளிவும் திறப்பும் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு அப்படி இருந்தது. ஏஐ நோக்கி ஓடிட்டு இருக்கிற அந்த காலத்தில் ஓஐ பற்றி பேசுகிறாரு, ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஆமாம், அந்த ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியம், நம்ம என்ன அதையே உணரலையே அப்படிங்கிறத ரொம்ப அழகான எளிய இங்கிலீஷில் அழகாக கொண்டு போயிட்டுருக்கார். அந்த புத்தகத்தையும் நம்ம வாசிக்கணும். அதன் பிறகு இந்த புத்தகம் ஃபிலாசபிக்கல் ரைட்டிங்ஸ்
ஆமாம், எழுத்துக்குள்ள அந்த மெய்யியல், அந்த தத்துவத்தை எப்படி இழையோட விடுவது அப்படிங்கிறத பற்றின எஸ்ஏஸ் அடங்கிய ஒரு புத்தகம் லைப்னிஸ் எழுதிருந்தது. இதுவுமே கூட ஆங்கிலத்தில் இருக்குது. இதுவும் எனக்கு பயன்படுத்துது. எனக்கு அடிப்படையில் அந்த மெய்யியல் தாகம் இருக்கிறதுனால, இந்த வாழ்க்கை மெய்யியல் வாயிலாக எதிர்கொள்கிறதுக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி புத்தகங்கள் நான் வாங்கி வாசிக்கிறது உண்டு. அப்படியான தேடல் உள்ள உயிர்கள், மனங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறலாம். இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு அறிமுகங்களாக அவங்களுக்கு இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நான் அப்பப்போ வாசிக்கிற புத்தகங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னை இயக்கிய, என்னை வழிநடத்திய நிறைய விஷயங்களில் பாடல்களும் ஒன்று. அப்படி என்னை பாதித்து என்னை ஏற்றிவிட்ட நிறைய பாடல்கள் உண்டு. அதில் ஒரு 8 பாடல்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு எப்பவுமே பிடிச்ச கண்ணே கலைமானே, எனக்கு ஒரு கலை ஆசிரியரையும் ஏற்படுத்தி கொடுத்த பாட்டு. என்னோட வாழ்க்கை பாதையவே திசை திருப்பி கலைப்பக்கம் கொண்டு வந்த பாட்டு கண்ணே கலைமானே, கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல். எனக்கு பாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது அது ஒரு சரியாக இருக்காது. அந்த பாடலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வு வருதோ அதுதான் அந்த பாடல் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி. அப்படிங்கிறதுனால நான் இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் பாடல்கள் பேரை சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஏற்படும் உயர்ந்த அனுபவம் ஏற்படும். ஆனால் அந்த கண்ணே கலைமானே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நினைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிற பாட்டும் கூட. அதன் பிறகு ராசாத்தி யா உசிறு என்னதில்லை, வைரமுத்து சாருடைய பாடல். எப்பவுமே நான் நினைக்கிறது ஒரு ஆகச்சிறந்த நாட்டார் பாடல். அது எந்த இலக்கியங்களோடும் போட்டி போடக்கூடிய அல்லது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான வரிகளை கொண்ட பாடல். இசையும் அப்படிதான், குரலும் எல்லாமே அப்படி அழகா இழைஞ்சு போன ஒருங்கே செழித்த ஒரு பாடல் அது. வரிகளுக்காகவே நான் நிறைய முறை அந்த பாடலை கேட்கறதே உண்டு. அருமையான பாடல் அது. நீங்களும் உங்களுடைய ஓய்வில் கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதன் பிறகு ரொம்ப எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற பாடல் அப்படின்னா, ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கும் ஓடி போகாது அப்படின்ற பாடல். அண்ணன் முத்துக்குமார் அவருடைய பாடல். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அந்த பாடல் வரிகளுக்குள்ள சொல்லி, உலகம் இந்த வாழ்க்கையினுடைய உண்மைகளையும் சொல்லி, அதற்காக நாம் அஞ்ச வேண்டியதில்லை, நம்ம எதிர்த்து போராடுவோம் அல்லது எதிர்கொள்ள முயல்வோம் அப்படிங்கிறத எளிமையான மொழிக்குள்ள கடத்திக்கிட்டே போன ஒரு பாடல். காலத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக வழித்துணையாக இருக்கக்கூடிய பாடல். நான் முத்துக்குமாரை போல அந்த பாடலும் அப்படியே மனசில் இருக்கும். அந்த பாடலும் நம்ம கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதன் பிறகு எள்ளுவைய பூக்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அன்பு அண்ணன் யுகபாரதி அவருடைய வரிகளில். அதுவுமே ஒரு நாட்டார் பாடல்களில் எப்படி வைரமுத்து சார் செறிவான அடர்த்தியான நாட்டார் இலக்கியத்தை திரைத்துறைக்குள்ள விதைத்தாரோ, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லது நவீன காலத்தினுடைய நாட்டார் பாடல்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஒருவராக நான் யுகபாரதியை நான் பார்க்குறேன். ஆமாம், அந்த எள்ளுவைய பூக்களே பாடலும் அதே மாதிரி ரொம்ப அழகான மொழி. அந்த மெட்டுக்கும் அதுக்கும் அப்படியே நம்ம கேட்கும் போது இது யாரோ ஒருத்தர் எழுதி யாரோ ஒருத்தர் இசையமைச்ச மாதிரியே இருக்காது. அந்த உணர்வுக்குள்ள நம்ம அப்படி சட்டுன்னு போய் இரண்டரை கலந்துருவோம். அருமையான ஆழமான ஒரு பாடல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இளங்காத்து வீசுதே, அவரும் அன்பு அண்ணன் பழனி பாரதி அவர் எழுதின பாட்டு. அந்த பாடல் வந்த புதுசுல எவ்வளோ துயரம் இருந்தாலுமே அந்த பாட்டில் கேட்டால் அப்படியே அந்த துயரம் எல்லாம் அப்படியே இறகா அப்படி பறந்து போயிடும். அப்படி ஒரு லேசாக்கக்கூடிய பாடல் அது. அந்த பாடலையும் நாம கேட்கணும். நான் நிறைய முறை கேட்டே இருக்கேன். எப்போ தோணாலும் கேட்பேன் அந்த பாட்டை. மனசுக்குள்ளேயே அந்த பாடலாம் இருக்கு. அப்புறம் அன்பு நண்பன் சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்த விவேக் அவர்கள் எழுதிய பாடல் ரயில்விட போலாமா அப்படிங்கிற பாட்டு, வரிகரம் பெருமாள். அதுவும் கூட அந்த குழந்தையோட குரல்ல வரும்போது அந்த பாடல் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். எனக்கு அந்த பாடல் என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாடல் நம்மளை பண்படுத்தணும், நம்மளை அமைதியாக்கணும், மகிழ்விக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒன்று இந்த ரயில்விட போலாமா அந்த பாட்டை கேட்ட மாத்திரத்தில் மனம் அப்படியே அமைதி அடைஞ்சு ஒரு அன்புக்குள்ளே அப்படின்னு நோக்கி போகும். அப்படி ஒரு இனிமையான ஒரு பாட்டு. அன்பு விவேக் இந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதணும்னு எனக்கு பெரிய ஆசை. அதன் பிறகு இன்னொரு அன்பு நண்பனான சமகாலத்தில் தொடர்ந்து நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய மோகன்ராஜனுடைய அந்த வந்தானம்மா வந்தானம் பாட்டு ஈசன் திரைப்படத்தில் வந்திருக்கும். ஒரு பெண் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய துயரத்தை நாட்டார் மெட்டுக்குள்ள போட்டு அந்த பெண்ணினுடைய மொழியிலேயே அந்த பாடல் அப்படியே போகும். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பயணமே, அந்த துயர பயணமே அந்த ஒரு பாடலில் போய் முடியும். அவ்வளோ அழகாக சிறப்பாக எழுதியிருந்தாப்புல அந்த பாட்டை. மோகன்ராஜ் நண்பன் நிறைய பாடல்கள் எழுதணும், நம்ம எல்லாம் ஒன்றும் நிறைய பாட்டு எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பாடலாசிரியர் ஒவ்வொரு கவிஞரோட பாடல்களுமே அவ்வளோ பாட்டு இருக்குது. அது சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. தாமரை அக்காவோட பாடல்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. மதன் கார்கி அண்ணாவோட பாட்டு, புலமைப்பித்தன் ஐயாவோட பாட்டு, தோழர் பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தத்தோட பாட்டு, இந்த மாதிரி நிறைய நான் விடுபட்டு இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்து வாய்ப்புகள் வாழ்க்கையில் அமைந்தால் நம்ம அதிலே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.